நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும். திருவிவிலியத்தில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு அதிகாரம் 8 இறைவசனம் 5 அதிலிருந்து 10 வரை, இயேசு கப்பர்நாவூருக்கு சென்றார். அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்று சொன்னார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டுக்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களிடம் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். சிந்தனை: ஆண்டவரே, உம் வார்த்தை ஒன்று போதும். நூற்றுவர் தலைவரின் நம்பிக்கையைப் போல் எங்கள் நம்பிக்கையையும் பெருகச் செய்தள்ளும். உம் வார்த்தைக்கு அகிலமும் கட்டுப்பட்டுள்ளது. உம் ஒரே வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் கோடான கோடி விண்மீன்களையும் மரம் செடி கொடிகளையும் மனித இனத்தையும் அனைத்து உயிரினங்களையும் படைத்திருக்கிறீர். உம் வார்த்தை ஒன்று போதும், அனைத்து உலக மக்களின் துயரங்களையும் துடைத்து போடும். இன்றைய காலகட்டத்தில் கொரோனாவில் வாடும் மக்கள் அனைவருக்கும் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை தந்தரலும். அது எங்கள் பாவங்களையும் அகில உலக மக்களின் பாவங்களையும் உம் ஆசிரால் நீக்கி எங்களுக்கு இரக்கம் காட்டும். உமது பேரிரக்கம் பெரியது. உம் சிலுவை பாடுகளினால் எங்கள் அனைவருக்கும் பாவத்திலிருந்து மீட்பு தந்திருக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றியினை பணிந்து சமர்ப்பிக்கிறோம்.